ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்றைய தினம் 16/2/2024 மாசி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் காலை 8:30 வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னதாக கிருத்திகை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மதியம் 2:30 வரை கன்னிராசி நேயர்களும் அதன் பின்னதாக துளாராசி நேயர்களும். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதனால் கூடுமான வரையிலும் எதுலேயும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது மிக மிக அவசியமானது. நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமையும். ஆக பயன்படுத்தி கொள்வது நல்ல மேன்மை. அன்பு நண்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கன்னி மற்றும் விருச்சக ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினத்தினுடைய சிறப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை. ஆக தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாள் ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா நண்பர்களே. நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குண அமைப்புகளில் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. பெருசாக எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறத கேட்கணும், இந்த மாதிரி பிடிவாத குணத்தை ஏற்படுத்துவதனால் உடன் இருக்கின்ற உறவுகளோடு மனக்கசப்பு ஏற்படும். அதேபோல் குழந்தைகளுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும். ஆக உடல் நிலையிலும் தேவையில்லாத குணத்தால் பிறரிடம் ஒரு அவப்பெயர் வாங்குவதற்கும் இன்றைய தினம் வாய்ப்பதிகம் நிதானிச்சிருக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை வழங்குகின்ற நாள். தொட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். தொழில் நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாள். ஆரோக்கியம் கூட மேம்படும். சகல விதத்திலும் பொருளாதாரம், ஆரோக்கியம் அனைத்திலும் ஒரு தன்னிறைவு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பிறரிடம் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறது, எதுக்கும் ஒரு போர் குணத்தோடு செயல்பட்டு பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கைவிட வேண்டியது அவசியம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு முதலீடுகள் போடக்கூடாது என்பதனை மனசில் வச்சுக்கணும். இல்லைன்னா திருப்ப முடியாது, சிரமமாக இருக்கும், பார்த்து இருந்துக்கிடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கின்ற நாள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் அவர்களுடைய கரம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அரசு சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சில சன்மானங்களோ அல்லது மகிழ்ச்சியான சில செய்திகளோ உங்களுடைய துறை சார்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைக்கு தகப்பனாரோட தேவையில்லாமல் ஈகோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்கள் உயர் அதிகாரியோட சும்மா முறைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேலாக இருப்பவர்கள் அல்லது தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரியாக இருப்பவர்களோடு சின்ன சின்னதாக கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய நாள். அப்போ இலகுவாக அனுசரித்து சென்றணும், இல்லைனா அவங்களால பிரச்சனை வரும், இல்லைனா தேவையில்லாத உத்தியோகத்தில் ப்ரெஷரை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதை பார்த்துக்கிறது மிக மிக அவசியமானது. உயர்கல்வியில் கொஞ்சம் டல் அடிக்கும், பார்த்துருக்கணும், சரிங்களா. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்து. அதே போல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதேபோல் கடன் தொந்தரவுகள் சற்று கட்டுக்குள்ளாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த நாள் பொருளாதாரத்துக்கும் உத்தியோகத்திற்கும் சிறப்பு மிகுந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சிலவற்றில் ஏற்றங்களை தரக்கூடியதொரு நாளாக அமையப்பெறுகின்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. ஏன்னா இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஏற்றம் நினச்சி போகிறீங்களோ அங்கே இறக்கத்தை கொடுக்கும். எங்கே நல்லவன் நினச்சி போகிறீங்களோ அவனை ஏமாற்றும். பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள். கொஞ்சம் பேசும்போது வாக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கறது நல்லது. பொருளாதார ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாள். உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருந்தாலும் வருமானத்தை ஈட்டி விடுவீர்கள், கவலை வேண்டாம். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வாழ்க்கை துணையோடு தேவையில்லாமல் ஈகோ பிடிச்சிட்டு திரிவீங்க. அவன் என்ன அண்ணன் அப்படி பேசுகிறான், இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதனால் குடும்பமான வரையிலும் விட்டு கொடுத்து போகிறது மிக அவசியமானது. அதை பார்த்துக்கிடணும். அதே போல் தொழில் செய்கின்ற இடங்களில் வாடிக்கையாளரிடம் சற்று கரிசனமாக அன்பாக பேச வேண்டும். நீங்கள் பாட்டு அதிகாரத்தோரணையோடு பேசினா அவங்க கிளம்பி அடுத்த கடைக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு தான் தொழில் நட்டமாக போயிடும். அதனால் அதில் கொஞ்சம் பரிவு அன்பினை கலந்து கொள்வது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யோக நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமூகத்தில் சில முக்கிய அங்கீகாரங்களோ அல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் சமூகத்திலிருந்தோ கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு, பாப்புலாரிட்டி உண்டு, பயப்பட வேண்டாம். சரிங்களா? உத்திரம், சிம்மம் மற்றும் இவங்க கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து உடல் நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவினங்களை ஏற்படுத்துகின்ற நாள். உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கிறது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை இன்றைக்கி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நோயின் வீரியம் குறைஞ்சிரும். அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக எதுவும் அகலக்கால் வச்சு கடனில் சிக்கிக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். சரிங்களா? அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப்பெறுகின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கேட்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அஸ்தத்துக்கு அப்படி தான் இருக்குது. அதே போல் தான் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கும். சித்திர நட்சத்திரம் கன்னியாக இருந்தாலும் சரி அல்லது இவங்க துலாமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் குறைகின்ற நாள். மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புத்திரபாக்கியம் சார்ந்து சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதே போல் செய்கின்ற தொழிலில் நல்ல பெயர் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக நிறைய கற்பனை கோட்டைகள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பாட்டு இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி கோட்டைகள் கனவுல மட்டும் தான் கட்ட முடியுமே தவிர நிஜத்தில் கட்ட முடியாது. ஏன்னா அதுக்கான ஆற்றலை நீங்கள் முறையாக பயன்படுத்த மாட்டீர்கள். சோம்பல் தன்மையும் மன கனவுகளை கண்டு கொண்டு இருப்பதிலுமே இன்றைக்கி நாள் உங்களுக்கு போயிடும். அதனால் எனது அருமை நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை வேணாலும் செய்யுங்க, கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கனவு கண்டுக்கிட்டே போயிட்டு எதுலேயும் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிடுறது, கனவு கண்டுக்கிட்டே தேவையில்லாத விஷயங்களில் கால வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்து கொள்ளுங்கள். அதான் நன்மையை தரும். நீங்கள் பாட்டு எடுத்தங்கவுத்துன்னு எதையாவது பண்ணி வச்சிடக்கூடாது. சரிங்களா? அதேபோல் இவங்க விசாக நட்சத்திரம், துலாம் மற்றும் விருச்சக ராசியை சார்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாள். குழந்தைகள் வழியிலிருந்து லாபங்கள் கிடைக்கின்ற நாள். ஒரு சிலருக்கு புத்திரவாக்கியம் சார்ந்த சில நன்மையான செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது. உத்தியோகத்தில் முன்னேற்றமும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா?
அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் சற்றே கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியோட அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உயர் அதிகாரியோட உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் இன்றைக்கி வேலை செய்கிறவங்க, குறிப்பாக அந்த கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் பெருசாக உயர் அதிகாரியை கூட வேலை செய்கிற கொலீக்ஸை, அதாவது உடன் வேலை செய்பவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதேபோல் கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் மேன்மை, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை வளர்ச்சி செய்கிறது, முதலீடுகள் செய்வது, இதற்கெல்லாம் இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. எதை தொட்டாலுமே இன்றைக்கி ஒரு கெத்தாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வெற்றியாளராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய, மன புத்துணர்வோடு மன தெம்போடு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள், அதுவும் வீண் அலைச்சல்கள். நன்மை நடக்கும், அது நடக்கும், இது நடக்குன்னு ஒரு தவறான வழிகாட்டப்படுவீர்கள். ஆக இங்கே பாருங்கள், எந்த ஒரு செய்தி உங்கள் செவிக்கு வந்து விழினும் அது யார் மூலயமா வந்தது, சரியான செய்தியா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ந்துட்டு அதன் பிறகு தான் இறங்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். எச்செய்தி யார் யார் வாய் கேட்பினும் அச்செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் வரும். எனக்கு முழுமையாக தெரியல, ஆனாலும் அந்த அர்த்தம் இதுதான். யார் சொன்னாலும் சரி அதோட உண்மை தன்மையை அறிஞ்சிங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி யாரும் எதையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடக்கூடாது, போய் முதலீடு போட்டக்கூடாது. நீங்கள் அனுபவத்தை எடுக்காத வரையிலும் அவசரப்பட்டு பொருளாதார முதலீடு எதிலும் போடாதீர்கள். தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, தேவையில்லாத தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. சரிங்களா? டிசிஷன் எடுக்கிறத யோசித்து எடுங்கன்னு சொல்ல வரேன். அதனை அடுத்ததாக, அது எந்த விஷயமா இருந்தாலும், அதனை அடுத்ததாக பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி உத்தியோக மாற்றம், தொலைதூர பயணம், ஆன்மீக பயணங்கள் செய்வது, ஆலய தரிசனங்கள் செய்வது, இறையருள் கைகூடி வருவது, இந்த சகலத்திற்கும் இறையருள் துணை புரிகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதுவும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கை மேலே காசு கிடைக்கிறதுலையும், பல பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு, பெரிய பெரிய மனிதர்களுடைய நெருங்கி பழகக்கூடிய சில வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோக நாளாக அமைகின்றது. உத்திராடம், மகரம் மற்றும் தனுசை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்தில் இழுத்துக்கிடுவீங்க. ஆக கணவன் மனைவி உறவுக்கிடையில் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். காரணம், நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவீர்கள், அன்பு காட்ட மாட்டீர்கள். அதனால் அதிகாரம் செய்து எதையும் நீங்கள் மனப்பூர்வமாக அவர்களிடமிருந்து பெற முடியாது அப்படிங்கிறது, அது எந்த விஷயத்தில் வேணாலும் எடுத்துக்கிறது மிக மிக அவசியமானது. இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து இலகுவான சிந்தனைகளோடு செயல்பட வேண்டியது அவசியமானது. பேச்சை குறைக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள், தொலைதூர பயணங்கள் செய்கின்ற நாள், குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள், மறைமுக வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். குடும்பத்திலிருந்து, சொந்த பந்தங்கள் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த மதிப்பு மரியாதை இனிமேல் சற்று கூடுதலாக கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அவிட்ட நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. எதிலும் ஒரு ஆளுமையாக செயல்பட்டு அனைவரின் பார்வையிலும் ஒரு நல்ல ஒப்பீனியனை நீங்கள் இன்றைக்கி சம்பாதிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை சார்ந்து தொந்தரவு ஏற்படும். பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அந்த நான் அப்படிங்கிற குணத்தினால உங்களுடைய நான் மேல் எழும்பி, அதாவது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பண்ண, எல்லாரையும் உங்களுக்கு கீழே இழுப்பீங்க, உங்களுக்கு கீழே அவங்கள டாமினன்ட் பண்ணி அழுத்துவீங்க. அதனால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் பிறருக்கும் உங்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். அதை மனசில் வச்சுக்கிட்டு கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறது தான் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியிலிருந்து நன்மை உண்டு. நல்ல அந்தஸ்தான பொசிஷனில் இன்றைக்கி போயிட்டு அமர்றதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்புகள், பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு யோக நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா விரய செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். கடன் அமைப்புகளில் இருந்து ஒரு சிலர் மீள முடியாமல் இன்னுமே வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆக பொருளாதாரத்தில் உடல்நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் தொலைதூர பயணங்கள் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப் பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இதுவரையும் பார்த்த 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.